வெல்கம் டு எம்பவர் இங்கிலீஷ் வித் எஸ்தர். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான லெசனோட வந்திருக்கேன். ஒய் யூ ஷுட் நாட் டிரான்ஸ்லேட் ஃப்ரம் தமிழ் டு இங்கிலீஷ். டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன ஆகுது, நீங்கள் ஃபர்ஸ்ட் தமிழில் யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது உங்கள் சென்டென்ஸ் பிரேக் ஆகுது, உங்களால் கண்டினியூஸாக பேச முடியல. ஸோ என்னெல்லாம் ப்ராப்ளம், அண்ட் யுவர் பிரெயின் கெட் ஸ்டக் அண்ட் நீங்கள் என்ன பேசுறதுன்றதை மறந்துடுவீங்க. அப்புறம் பேசுறது ரொம்ப ஸ்லோ ஆகிடும். ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம பிரெயினால 2 லாங்குவேஜை ஹேண்டில் பண்ண முடியறதில்ல. 2 லாங்குவேஜை நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அது ஸ்லோ டவுன் ஆயிடுது. யூ ஆர் நாட் ஏபிள் டு ஸ்பீக் ப்ராப்பர்லி அண்ட் யூ கெட் ஸ்டக். அதனால தான் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அப்புறம் ஐயோ எனக்கு பேசவே முடியாது நீங்கள் பயப்படுறது, பேசும்போது நடுவில் நிற்கிறது, இது எல்லாமே இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் டிரான்ஸ்லேஷன். ஸோ யூ ஹாவ் டு ஸ்லோலி கெட் அவுட் ஆஃப் இட். இப்போ பெட்டரான அப்ரோச் என்ன, இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணி பேசுறது தான் பெட்டர் அப்ரோச். So instead of thinking in Tamil first and then translating to English, நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்ட்ஸை வச்சு நம்ம இங்கிலீஷ்லேயே சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது தான் பெட்டர் அப்ரோச். ஸோ இது என்ன பண்ணோம்னா உங்கள் மென்டல் லோடை குறைக்கும், உங்கள் கம்யூனிகேஷனை ஸ்பீட் அப் பண்ணும். நீங்களும் பேசுறது நேச்சுரலாக ஃபீல் பண்ணும்போது உங்கள் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். அதனால நீங்கள் கண்டினியூஸாக பேசுவீங்க ஸ்டக் ஆகாமல். ஸோ இன் ரியல் சிச்சுவேஷன்ஸ் யூ டோன்ட் ஹாவ் டு திங்க் டைம் டு translate. You must respond quickly in English. இப்போ ரியல் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஒன்றுமே நீங்கள் தமிழில் யோசிச்சு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா? அதனால உங்களால் சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ரியல் சிச்சுவேஷனில் யூ கெட் ஸ்டக். ஸோ ஸ்டார்ட் திங்கிங் இன் இங்கிலீஷ். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். ஏன் தமிழ்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குன்னு. ஏன்னா ஒரு லாங்குவேஜ்க்கும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதனால நீங்க தமிழை யோசிச்சு அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல பேசும்போது உங்களோட லாங்குவேஜ் ரொம்ப புரோக்கனா இருக்கும். ஒரு கிராக்ட் இங்கிலீஷ்ல நீங்க பேசுற மாதிரி இருக்கும். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ஐ கோ டு மார்க்கெட் எவ்ரி டே. இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் ஐ சப்ஜெக்டா, கோ வெர்ப். எந்த பிளேஸ்க்கு போறீங்க, மார்க்கெட்டுக்கு. எவ்வளோ ஆஃபன் போறீங்க, ஃப்ரீக்வன்சி, எத்தனை தடவை போவீங்க, எவ்ரிடே. சரியா? இப்போ இதே சென்டென்ஸை நான் தமிழில் சொல்றேன். நான் தினமும் மார்க்கெட்டுக்கு செல்வேன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ இங்கிலீஷ்ல, தமிழ்ல நான் சொல்லிட்டீங்க. இப்போ கோ வெர்ப், அது எங்க இருக்கு, தமிழ்ல கடைசியில இருக்கு இல்லையா? டு மார்க்கெட் அது எங்க இருக்கு, வேர்புக்கு முன்னாடி இருக்கு. கடைசியா வர ஃப்ரீக்வன்சி எங்க இருக்கு, சப்ஜெக்ட் பக்கத்துலயே இருக்கு. இப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், சப்ஜெக்ட் வேர்ப் பிளேஸ் ஃப்ரீக்வன்சி இங்கிலீஷ்ல, ஆனா தமிழ்ல சப்ஜெக்ட் ஃப்ரீக்வன்சி பிளேஸ் வேர்ப். ஸோ நீங்க தமிழ்ல பேசிட்டு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த வேர்ட் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். இந்த வேர்ட் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும்போது உங்கள் தமிழ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணுற இங்கிலீஷ் சென்டென்ஸ் சவுண்ட்ஸ் ப்ரோக்கன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். ஸோ என்ன பண்ணுவீங்க, ஐ டெய்லி டு மார்க்கெட் கோ அப்படின்னு சொல்வீங்க. இது கரெக்டான இங்கிலீஷ் சென்டென்ஸா இல்லை. இந்த தப்பு வந்ததுக்கு காரணம் நீங்கள் இல்லை, பிகாஸ் நீங்கள் தமிழில் ஏற்கனவே இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ பிகாஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டும் டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் ஆர்டர் ஃபாலோ பண்ணுது. ஸோ தமிழோட சென்டென்ஸ் ஆர்டரும் இங்கிலீஷோட சென்டென்ஸ் ஆர்டரும் சேம் இல்லை. ஸோ ஸ்டாப் ஃபோர்ஸிங் தமிழ் கிராமர் இன்டு இங்கிலீஷ் சென்டென்ஸ். ஸோ தமிழ் கிராமர் ஸ்ட்ரக்சர் வேற, இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர் வேற. நீங்கள் தமிழ் கிராமரை தூக்கி நீங்கள் இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர் இங்கிலீஷோட சென்டென்ஸ் உகுத்துனீங்கன்னா அது கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. தட் இஸ் நாட் ரைட். ஸோ வாட் டு டூ இன்ஸ்டெட், லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஆர்டர். ஸ்டார்ட் ஸ்மால் வித் வேர்ட்ஸ் யூ நோ. நம்ம சேனல்லையே எப்படி சென்டென்ஸ் இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணலாம், இங்கிலீஷ்லேயே யோசிச்சு ஃப்ரேம் பண்ணலான்னு வீடியோ இருக்கு. ப்ளீஸ் see that video and learn to frame sentences in English. So build the habit of thinking in English. So while walking, while cooking, while shopping, நீங்கள் உங்களுக்கு சென்டென்ஸ் தெரிஞ்ச வேர்ட்ஸை வச்சு நீங்கள் பேசுங்க. I am going to market, I am cooking lunch, ஐம் ஷாப்பிங் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லேயே நீங்கள் தமிழில் யோசிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணாமல் இங்கிலீஷ்லேயே டைரெக்டாக ஃப்ரேம் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதோட லாங் டேர்ம் பெனிஃபிட் என்னன்னா,
நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கும்போது உங்களோட ஃப்ளூயன்சி டெவலப் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும், அண்ட் யூ ஸ்டார்ட் கம்யூனிகேட்டிங் கிளியர்லி. ஸோ ஆக்ஷன் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் கான்ஃபிடன்ஸ். ஸோ நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஸ்லோவாக அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாக பில்ட் ஆகும். ஸோ டோன்ட் ட்ரான்ஸ்லேட், திங்க் இன் இங்கிலீஷ். ஸ்மால் ஸ்டெப்ஸ் will give you big progress. So continue following Empower English with Esther. I'll meet you once again with a different lesson. Thank you.